கிரிப்டோ ஸ்ரீ தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60+ காயின்ஸ் வந்து லிஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த லிஸ்ட் ஆஃப் காயின்ஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த காயினுடைய பிரைஸ் ப்ரெடிக்ஷன் கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அல்லது இந்த காயின்ஸ் உடைய ஸ்டேட்டஸ் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இதுல சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காயின் அதாவது இயர் டு டேட் எடுத்திருக்கிறேன். அதாவது இன்னைக்குல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதனுடைய பிரைஸ் வந்து எந்த அளவு முன்னேற்றம் இருக்கா இறங்கி இருக்காங்கிறத ஒன்னு பார்க்கணும். அடுத்தது இது வந்து இதனுடைய ஆல் டைம் ஹையை எப்ப டச் பண்ணிருக்குது அப்படிங்கறத பார்க்கணும். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் பண்ற தப்பு கரெக்டான பிரைஸ்ல எக்ஸிட் ஆகாம போறதுதான் உங்களுடைய லாஸுக்கு காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது பக்காவா தெரியணும். எக்ஸிட் ஆகணுங்கிறது எங்க நீங்க முடிவு பண்ணணும் அப்படின்னா, ஒன்னா நீங்க வந்து இந்த சேட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம வீடியோஸ் எல்லாம் முதல்ல போட்டிருப்போம். சோ அதை பார்த்துருந்தீங்கனாலும் சரி, நீங்க இல்ல அப்படின்னா மத்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கணிக்க தெரிஞ்சாலும் ஓரளவுக்கு எக்ஸிட் ஆகிற மெத்தட் தெரிஞ்சு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னீங்கன்னாலுமே நீங்க அந்த ஒரு சீசன் அப்படிங்கிறது இப்ப என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாசத்துக்குள்ளேயே மேபி ஒரு மிகப்பெரிய ஒரு பம்பிங் ஆயிட்டு கீழே இறங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிற சிச்சுவேஷனு. அதுக்காக நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், செப்டம்பர்ல பீக்ல போகுது அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ண அக்டோபர்ல இன்னும் ஏறும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க வந்து மொத்த காயினையுமே வச்சிருக்க கூடாது. எப்பவுமே வந்து எப்படி டிசிஏ மெத்தட்ல கொஞ்சம் கொஞ்சமா பை பண்றீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செல் பண்ற மெத்தட் தெரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. லாஸ் ரேஷியோ இருக்காது அப்படிங்கறக்காக நான் சொல்றேன். நிறைய பேர் போன ஆல்ட் சீசன்ல பண்ண மிஸ்டேக்கை தயவு செஞ்சு திருப்பி பண்ணாதீங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஒரு காயின் இருக்கு, இப்போ ₹1 இருக்குது அப்படின்னா அந்த காயின் வந்து நீங்களே வந்து ஒரு பிரைஸ ஒரு சேட்டை கூட பார்க்காம நீங்களா வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்ட்டு ₹100 போகும் நீங்களே முடிவு பண்ணிக்கிறது. அது ₹100 பணத்தை செல் பண்ணுவேன்னு வெறித்தனமா நிக்கிறது. அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காயினுடைய பொட்டன்ஷியலும் உங்களுக்கு தெரியறது கிடையாது, சேட் பேட்டர்ன்ஸும் தெரியறது கிடையாது. நீங்களா ஒன்ன இமேஜின் பண்ணி யாரோ ஒருத்தர் அவங்களுக்கே என்ன தெரியாது, அவங்க சொன்னதை பேச்சு கேட்டு நீங்களா ஒரு பிரைஸ பிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அந்த ₹100 போகிற வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும், ஒரு ₹80 கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ உங்களுடைய எதிர்பார்ப்பு கரெக்டான எதிர்பார்ப்பா இருக்கணும். எஜுகேஷன் இருக்கணும். இந்த எக்ஸிட் ஆகணும். அது இல்ல அப்படின்னா எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட எக்ஸிட் ஆகிற மெத்தடாவது தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டும் இல்ல அப்படின்னா நீங்க ப்ராஃபிட்டை கண்ணு முன்னாடி பார்த்துட்டு லாஸ் திருப்பி ஃபுல்லாவே மறுபடியும் லாஸுக்கு போச்சு அப்படின்னா திருப்பி அது ரெக்கவரி ஆகிறதுக்கு சில காயின்ஸ் ரெக்கவரி ஆகாமலும் போகலாம். சில காயின் அடுத்த ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கலாம். அதனால இந்த விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸிட் ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அளவுக்கு அதிகமா நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். கரெக்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருங்க. அல்லது நீங்க பெரிய அளவுல போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த அனாலிட்டிக்ஸ் எல்லா மெத்தடும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ணலாம். நிறைய எஜுகேஷன் வீடியோஸ் போட்டாச்சு, பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பாருங்க. சரி, இப்போ நம்ம பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா, இயர் டு டேட் டேட்டா, அடுத்தது ஆல் டைம் ஹைல இருந்து இப்ப என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு இதை பார்த்து நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயர் டு டேட் படி பாத்தீங்கன்னா எந்த காயின் எல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குதுங்கிறது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கணிச்சிடலாம். இது ஓரளவுக்கு பீக்ல இருக்குது, ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஒஸ்டா போகுதுங்கிறத நீங்களே கணிச்சுக்கலாம். ரெண்டாவது ஆல் டைம் ஹை. நிறைய பேர் வந்து சில காயின்ஸ் ஒண்ணுமில்லாத காயினே மறுபடியும் ஆல் டைம் ஹை போனா கூட நான் வந்து பெரிய அளவில் ஆயிருவேன்பாங்க. ஆல் டைம் ஹை எல்லா காயினும் திருப்பி டச் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கங்க. சில காயின்ஸ் மட்டும்தான் திருப்பி ஆல் டைம் ஹை அடிக்கும். ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற காயின் மட்டும்தான். சோ அந்த கிளியரா அந்த லாஜிக் வந்து புரிஞ்சுக்குங்க. இப்போ சில காயின்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற லிஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு 70%க்கும் மேல இறங்கி இருக்குது ஆல் டைம் ஹைல இருந்து அப்படின்னா கொஞ்சம் நீங்க அலர்ட் ஆயிக்கங்க. அந்த காயின் மேல போறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் மேல போக வேண்டியது இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அதனாலதான் சொல்றேன், ஒரு பெர்சன்டேஜ் ரேஷியோ எப்படி வந்து நம்ம டிசிஏ மெத்தட்ல பை பண்றோமோ கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறோமோ அதே மாதிரி செல் பண்றதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு பிளான் என்ன அப்படின்னா, ஒரு செப்டம்பர்ல வந்து ஒரு பீக்ல போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன பண்றீங்க, ஒரு 40% செல் பண்ணிக்கங்க. அடுத்தது என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு 20% செல் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த மாசம் அப்படி செல் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இது வந்து நான் வந்து சொல்றது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். எதுக்காக அப்படின்னா, நீங்க வச்சிருக்கிற காயினை பொறுத்து அது மாறுபடும். இப்ப நான் எத்தேரியம் வந்து அதிகமா வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு மேபி ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளேயே எல்லாமே வந்து ஒரு பிரைஸ் வந்து நான் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். அந்த பிரைஸ்க்கு வந்து நான் எக்ஸிட் ஆயிட்டு வெளியில வந்துடும். இதே வந்து நீங்க ரொம்ப லோ லெவல் ஆல்ட் காயின்ஸ் நிறைய பேர் வந்து இப்ப போயிட்டு இருக்கிறீங்க. பிகினர்ஸ் தயவு செஞ்சு அந்த காயின் பக்கம் போகாதீங்க. போனீங்கன்னா லாஸ் ஹெவியா இருக்கும். திருப்பி நீங்க வந்து கிரிப்டோவே சரியில்லை அப்படின்ட்டு வெளியில போயிடுறீங்க. எஜுகேஷன் இல்லாம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கனாலும் ஹெவி லாஸா இருக்கும். சோ அதை புரிஞ்சுக்கங்க. இதை பத்தி நம்ம விளக்கமா பார்க்கலாம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ ஸ்ரீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க.
நம்ம இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே பார்த்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 70 காயின் கிட்ட இருக்கு, 60+. பிட்காயினுடைய ஆல் டைம் ஹை வந்து 8% வந்து இறங்கிருக்கு. ஹை போயிட்டு 8% இப்பதான் ரீசெண்டா டச் பண்ணிச்சு. ஸோ அது ஓகே. இயர் டு டேட் படி பாத்தீங்க அப்படின்னா 21% ஒரு வருஷத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்னைக்கு டேட் படி தான் நான் கால்குலேட் பண்ணிருக்கேன். எத்திரியம் வந்து ஒரு வருஷத்துல 42% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல் டைம் ஹைல இருந்து 4% தான் இறங்கியிருக்கு. XRP 21% வந்து இறங்கியிருக்கு. ஆனா வந்து இயர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 46% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ஸ்டேபிள் காயின். அடுத்து BNB பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் எகைன் வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணிருக்கு. அண்ட் இதனுடைய இயர் டு ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 24% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாப் லெவல்ல இருக்கிற காயின் எல்லாமே கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை. இந்த 5ல வந்து 4 காயின் வந்து டச் பண்ணிருச்சு. ஓகேங்களா? சோ அடுத்ததுக்கு வருவோம். அடுத்த 5 பாத்தீங்கன்னா சொலானாவுமே வந்து கண்டிப்பா எகைன் வந்து மறுபடியும் ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ற கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 28% ஆல் டைம் ஹைல இருந்து இறங்கி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோஜ் வந்து ஆல் டைம் ஹைல இருந்து 69% வந்து இறங்கி இருக்கு. நல்லா நான் அப்படியே சொல்லிட்டேன், 70க்கு அல்லது ஒரு 65 ரேஞ்சுக்கு வந்து ஹைல இருந்து இறங்கி இருந்துச்சு அப்படின்னா திருப்பி ஆல் டைம் ஹையை டச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ராஃபிட்டா புக் பண்ணிட்டு அழகா எக்ஸிட் ஆகிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பிளிட் பண்ணி நீங்க செல் பண்ணிக்கங்க. அடுத்தது ட்ரான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்தது இப்போ ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 17% இறங்கிருக்கு. இதுவுமே வந்து எல்லாமே ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ண காயின். அடுத்தது ஏடிஏ கர்டானோ பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹைல இருந்து 70%. பட் இது வந்து பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறதுனால இதன் மேல கூட நம்ம ஓரளவுக்கு நம்பிக்கை வைக்கலாம். சில காயின்ஸ் இதுக்கு கீழே இன்னும் சில காயின்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த காயின்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம நம்பிக்கை வைக்கலாமா வேணாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். அந்த அளவுக்கு மோசமா இறங்கி இருக்கு. லிங்க் காயின் பாத்தீங்கன்னா 50%. இதெல்லாம் வந்து ரெக்கவரி ஆகி வந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வருஷத்துல 30% வந்து ப்ராஃபிட் இருக்கு. அடுத்தது ஹைப் வந்து 6%, 8%. ஹைல இருந்து 6% இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அடுத்தது வந்து சிலதெல்லாம் ஸ்டேபிள் காயின் வந்து லிஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா SUI இருக்கு. SUI பொறுத்த வரைக்கும் இதுவும் எகைன் ஆல் டைம் ஹையை டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா ஆல் டைம் ஹைல இருந்து வெறும் 30% தான் இறங்கி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா XLM 56%. பிட்காயின் கேஷ் பாத்தீங்கன்னா 86% இறங்கி இருக்கு. ஏன்னா 86ங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமான வேல்யூவா இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எகைன் வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணுமா அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. அதை நல்லா மைண்ட்ல வச்சுங்க. போனாலும் போகலாம்ங்கிறது வேற, கண்டிப்பா போகுங்கிறது வேற. போனாலும் போகலாம்ங்கிறத நம்பி நம்ம பணத்தை கட்டக்கூடாது, பணத்தை வாங்கவும் அதாவது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க உங்க பணம் என்னைக்குமே லாஸ் ஆகுது. போனாலும் போயிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற காயின்ல இன்வெஸ்ட் பண்ணவே வேணாம். அது வந்து நீங்க பெட்டிங் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுல நீங்க ஜெயிக்கவே முடியாது. நெக்ஸ்ட் அவாக்ஸுமே 82% அடி. நல்ல ப்ராஜெக்ட் தான், பட் இருந்தாலுமே அடி அதிகமா இருக்குது அப்படிங்கறதுனால ஆல் டைம் ஹைய இதுல கொஞ்சம் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு 50-50% ரேஷியோலயே வச்சிருங்க. ஓகேங்களா? ஆல் டைம் ஹை கண்டிப்பா போகும்ட்டு மைண்ட் செட் வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ஹெச்பார் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. இதுவுமே வந்து 56% ஆல் டைம் ஹைல இருந்து இறங்கி இருக்கு. இதெல்லாம் கூட ரெக்கவரிக்கு நிறைய பாசிபிலிட்டி உண்டு. நெக்ஸ்ட் லைட் காயின் 71%. இதெல்லாம் வந்து ஸ்டேபிளா மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கிற காயின். இது கிட்டத்தட்ட வந்து போகலாம், ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆனா வந்து கண்டிப்பா டச் பண்ணுமா அப்படின்ட்டு கேரண்டி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டான் வந்து இப்போ வீக்கா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே அதனுடைய பிரைஸ்ங்கிறது ஆல் டைம் ஹைல இருந்து 60% இறங்கிருக்கு. இந்த வருஷம் இறங்கினதே ஒரு வருஷத்துக்குள்ளேயே 39% இறங்கிருக்கு. இந்த வருஷத்துல முன்னாடி ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கே ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஆகும். அது வந்து பம்ப் ஆகி தான் ஆகணும். அதே மாதிரி ஷிபாயினும் அப்படிதான் ஒரு வருஷத்துலயே 40% கிட்ட இறங்கி இருக்கு. ஓகேங்களா? ஒரு வருஷம் முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா 40% லாஸ்ல இருப்பீங்க. அதே ரெக்கவரி பண்றதுக்குள்ளேயே போதும் ஆயிரும். நீங்க இதுல ஆல் டைம் ஹையை வேற எதிர்பார்க்காதீங்க, அது ரொம்ப ரிஸ்க். நெக்ஸ்ட் யூனிஸ்வாப் 75%. இதன் மேல வந்து ஒரு அளவுக்கு தான் நம்பிக்கை வைக்கணும், ரொம்ப அளவுக்கு கடந்த நம்பிக்கை வேணாம். நெக்ஸ்ட் டாட் வந்து 92%. இது வந்து எதிர்பார்க்காம இறங்கின ஒரு ப்ராஜெக்ட், பக்காவான ப்ராஜெக்ட். பட் இருந்தாலும் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது. திருப்பி அதுலயே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா 92% ஆல் டைம் ஹைல இருந்து இறங்கி இருக்குது அப்படிங்கிறப்ப ஏதோ சம்திங் வந்து மிஸ் ஆகுது. அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆகிறதுக்கு பாருங்க. ஓகேங்களா? CRO 83%, அது ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா BGB, இது வந்து ஈஸியா ரெக்கவரி ஆயிரும். 45% ஆல் டைம் ஹைல இருந்து மறுபடியும் கூட ஆல் டைம் ஹையை டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது எல்லாமே இந்த ஷார்ட் பீரியட்ல ஆல் சீசன்ல நான் சொல்ற விஷயம். ஓகேங்களா? அடுத்தது XMR வந்து இந்த வருஷத்துலயே 43%க்கு மேல ஏறி இருக்கு. பெப்பே காயின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது மீம் காயின் அப்படிங்கறதுனால சடனா பம்ப் ஆகி மேல போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா
ஆல் டைம் ஹைல 60% வந்து தான் இறங்கியிருக்கு. ஈஸியா டச் பண்றதுக்கு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஓகேபி, இது எல்லாமே எக்ஸ்சேஞ்சோட காயின் அப்படிங்கறனால சில நேரங்களில் வந்து அவங்களே பூஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க, ஈஸியா ரெக்கவரி ஆயிரும். MNT வந்து இப்போ ஆல் டைம் ஹைல இருந்து 21% இறங்கியிருக்கு. எத்தீரியம் கிளாசிக் நிறைய பேர் இந்த காயினை கண்டுக்கிறது இல்லை. பட் என்ன அப்படின்னா ஒரு ட்ரேடிங்க்கு வந்து இந்த காயின்லாம் சில டைம் வந்து பயன்படுத்தலாம். ஆனா வந்து லாங் டேர்முக்கு கொஞ்சம் யோசிச்சு தான் பயன்படுத்தணும். அண்ட் நெக்ஸ்ட் TAO 52% இறங்கியிருக்கு. நியர் காயின் 87% ஆல் டைம் ஹையை இதுல உடனே எதிர்பார்க்க வேணாம். இந்த வருஷம் இழந்ததை பிடிக்கிறதே கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்கும். ஓகேங்களா, ஆல்ட் சீசன்ல சொல்றேன். நெக்ஸ்ட் ஆப்டோஸ் 76%. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் வந்து ரெக்கவரி ஆகும். ரொம்ப ஃபுல்லாவே நான் ஆல் டைம் ஹைல வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்க அந்த ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்குள்ளேயே போதும் ஆயிரும். இதுல இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு ஜெனியூனான காயின் தான். இந்த காயினுக்கு இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறப்ப இந்த 100க்கு கீழே இருக்கிற காயின்லாம் வந்து நீங்களே யோசிச்சுங்க. ஆர்பிட்ரியம் இது வந்து 75% ஆல் டைம் ஹைல இருந்து இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோ 54%, ICP 98.8%. இதையெல்லாம் நிறைய பேர் நம்பி மறுபடியும் இன்னுமே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் சரியில்லை அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் விட்டுட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போறதுக்கு பாருங்க. அந்த ப்ராஜெக்ட்ல புது அப்டேட் கொடுத்துட்டாங்க, அதை நான் பாக்குறேன் அப்படிங்கிறது வேணாம். திருப்பி ஆல் டைம் ஹை டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது இந்த ஆல்ட் சீசன்ல, ஓப்பனா சொல்லலாம். ICP பொறுத்த வரைக்கும் ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க பணம் உங்களுடையது, யோசிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா சொல்றவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, கடைசியில பணம் வந்து நீங்க இழந்துருவீங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா KAS நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் கூட ரெக்கவரிக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு வருஷத்துல இன்னும் 21% லாஸ்ல தான் இருக்கு. பட் அந்த 21% எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, ஆல்ட் சீசன்ல மேல கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ALGO இது 94%. இந்த காயினை இப்போதுக்கு நம்ப வேணாம். இந்த காயின்ல இப்போதுக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா கூட வேணாம். பண்ணாலும் சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம், பட் ட்ரேடிங் மைண்ட் செட்ல வேண்டாம். ஒரு பணம் போட்டா ஓரளவுக்கு பணமாவது காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சில காயின்ல மட்டும் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபண்ட் வந்து காப்பாற்றப்படும். நெக்ஸ்ட் மேட்டிக் அதாவது பாலிகான் 80%. இது வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி. பட் எகைன் ஆல் டைம் ஹையை டச் பண்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி. இந்த டைம் மட்டும் தான் நான் சொல்றேன், ஓகேங்களா. சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒரு காயின் இன்னும் டாப்புக்கு வந்து எகைன் வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு போறது கூட வாய்ப்புகள் இருக்கு. எந்த காயின் எந்த ஆல்ட் சீசன்ல எப்ப வந்து பீக் போகும்னு தெரியாது. பட் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற காயின் மேல போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்தது ஆட்டம் 89%. இதுல வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணணும்னு யாரும் எதிர்பார்த்து வாங்க வேணாம். நெக்ஸ்ட் பெங்கோ இதெல்லாம் வந்து இடையில ட்ரெண்ட் ஆனது. இதெல்லாம் திருப்பி மேல வேர்ல்ட்ஸ் வந்து தான் பை பண்ணி மேல கொண்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டர் SCI வேர்ல்டு, இது எல்லாமே வந்து வேர்ல்டு வந்து ரொம்பவே இறங்கி இருக்கு. இதுல நெகட்டிவிட்டிஸ் இருக்கு, அதனால அந்த காயின் பக்கம் இப்பத்துக்கு யாருமே போகவே வேணாம். ரெண்டர் SCI வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரிக்கான பாசிபிலிட்டி. ரெண்டருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷமே 44% இறங்கி இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் படி பெருசா தான் இருக்கும். பட் 72% கண்டிப்பா போகும்னு எதிர்பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஃபெட் 80% இறங்கி இருக்கு. இதெல்லாம் இந்த காயின் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் 20% எல்லாம் அசால்ட்டா கிராஸ் பண்ணி மேல போகும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான காயின்ஸும் இருக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து. 88% ட்ரம்ப் காயின், இது வந்து பீக்கு கொண்டு போனாங்க, மறுபடியும் ரிவர்ஸ்ல வந்துருச்சு. இது எப்ப ட்வீட் போட்டாலுமே மீம் காயின் பொறுத்த வரைக்கும் எந்த ரேங்கிங்ல போய் டாப்ல நிக்கும்னு சொல்ல முடியாது, கேரண்டி கிடையாது. அடுத்தது பாங்க் இதே மாதிரி தான், ஆனா வந்து ரெக்கவரிக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். FLR வந்து 56%. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் காயின் 99% ஆல் டைம் ஹைல இருந்து. எல்லாம் நான் வாங்க வேணாம்னு எத்தனையோ முறை சொல்லியாச்சு. அத்தனை இடையும் வாங்கி 99% நஷ்டத்துல இருக்கிறவங்க ஆல் டைம் ஹைல வாங்கியிருந்தாங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா ₹1 தான் இருக்கும், ஓகேங்களா. அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த காயினை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத அப்புறமா தான் நீங்க முடிவு பண்ணணும். நான் வேண்டாம் அப்படிங்கறத ஓப்பனா சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது சூப்பர் ப்ராஜெக்ட்னு சொல்லி இன்னும் ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்களும் ஏமாந்து வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க, ஓகேங்களா. ஏன்னா போகாதுன்னு கிடையாது. இப்ப இருக்கிற அடிமட்ட பிரைஸ்ல இருந்து கொஞ்சம் 10, 20, 30% போலாம், 50% கூட போலாம். ஆனா முதல்ல இன்வெஸ்ட் பண்ணவனோட நிலைமை 0. அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. அது திருப்பி அதே நிலைக்கு வந்து போறக்கு வாய்ப்புகள் இருக்கு. KCS எக்ஸ்சேஞ்சோட காயின் இதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஜூபிட்டர் 73%. QNT நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, 75% இறங்கியிருக்கு. இந்த வருஷமே வந்து ஓரளவுக்கு நார்மலுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா INJ வந்து 72% இறங்கியிருக்கு. இதுவும் ஓரளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிறதா. எகெயின் வந்து ஓரளவுக்கு ரெக்கவரிக்கான பாசிபிலிட்டி, ஆல் டைம் ஹைக்கு கூட பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. OP வந்து ஆல் டைம் ஹைக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் மேல வேண்டியது இருக்கும், அல்லது வராம கூட போகலாம். TIA 91%, வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி ஆல் டைம் ஹையை டச் பண்றதுக்கு.
MKR வந்து பாத்தீங்கன்னா 75. திங்க் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தவங்க சொன்னாங்கட்டு தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அமௌண்ட் உங்களோடது. ஏன்னா ஐடியா கொடுக்கறது யார் வேணா கொடுக்கலாம், பணம் நம்மளோடது. அதனால கொஞ்சம் பார்த்து டாப் லெவல்ல இருக்கிற காயின்ஸோட நிறுத்திட்டீங்கன்னா ஃபண்ட் வந்து காப்பாற்றப்படும். பேராசப்பட்டு நீங்க அடிமட்டத்தில் இருக்கிற காயினை போய் வாங்கிட்டு எனக்கு ப்ராஃபிட் இல்லை ஹெவி லாஸ் அப்படின்னீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ திருப்பி இதே தான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களை வந்துட்டுள்ளது நான் உங்கள் தாம். நன்றி.